லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது தர்ம கர்மாதிபதி யோகத்தை பொறுத்த மட்டும் கடக லக்னமாக வந்து கடக லக்னத்திற்கு 9 குடையவராக குருவும் 10 குடையவராக செவ்வாயும் வந்துள்ளார். அப்படி வரும் பொழுது 9 குடைய குரு 6 குடையவராகவும் வந்துள்ளார். 6 குடைய குரு 6, 9 குடையவராகவும் 5, 10 குடைய ஆதிபத்தியத்துக்கு செவ்வாயும் வந்துள்ளார். அப்படி வரும் பொழுது ஒரு கிரகம் சுப கிரகமாகவும் ஒரு கிரகம் பாவ கிரகமாகவும் வருவாங்க. அப்படி வந்தால் எப்போவுமே செவ்வாய் கூட குரு சேர்றது நட்பு கிரகம் நட்பு தான் சேரலாம். இருந்தாலும் இந்த இடத்துல 5, 10 குடைய நல்ல ஆதிபத்தியத்துக்கு வந்துடுறார் செவ்வாய். செவ்வாயை பொறுத்த மட்டும் நம்ம இந்த இடத்துல எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து நல்ல ஆதிபத்தியத்தை கொடுத்துட்றாரு. 5, 10 2 இடத்துக்கு வந்துடுறார். கேந்திரமான மூலத்திரிகோணமான வீடாகவும் விருச்சிகமும் கேந்திர வீடாக மேஷமும் வந்து அதுக்கு ஆதிபத்தியத்தை பெறுகிறார். ஆனால் குருவை பொறுத்த மட்டும் 6 குடையவராக வந்துடுறார். இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 6ஆம் வீட்டை அவர் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்போ தான் அந்த தர்மகர்மாதிபதியோகம் நல்ல அமைப்புகளை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். 9ஆம் அதிபதிங்கிறது நல்ல அமைப்பு இருந்தாலும் மேஷ லக்னத்திற்கு எப்படி 9, 12 குடையவராக வந்து குரு 9ஆம் இடம் நல்ல அமைப்பு. அதே மாதிரி கடக லக்னத்திற்கு 6, 9 குடையவராக வந்து 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்வது நல்ல யோக அமைப்பு. இப்போ இந்த 2 பேரும் எப்படி அமைஞ்சா இந்த தர்மகர்மாதிபதி யோகம் நல்ல அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஆனால் எந்த வகையிலையும் மூலத்திரிகோண வீட்டை செவ்வாய் தொடர்பு கொள்வதை விட கேந்திர வீட்டை 10ஆம் வீட்டை செவ்வாய் தொடர்பு கொள்வது யோகம். ஏனென்றால் அவர் பாவக்கிரகமாக வருகிறார். அப்படிங்கிறப்போ பாவக்கிரகங்கள் கேந்திரங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். சுப கிரகங்கள் மூலத்திரிகோண வீடுகளை தொடர்பு கொள்ள வேண்டும். மூலத்திரிகோண அமைப்புகளில் 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும். இவர் கேந்திர அமைப்பில் 5 தொடர்பு கொள்ளாமல் 10 தொடர்பு கொள்ளணும். இப்படி வந்திருந்தா இந்த தர்மகர்மாதிபதியோகம் நல்ல யோகத்தை கொடுத்துருங்க. அதே சமயம் அவங்க எப்படி வரணும், எந்த வகையிலும் குரு 6 வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. இப்போ இப்படி எடுத்துக்கலாம். கடக லக்னம்னு வச்சுக்கோங்க. கடக லக்னத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். லக்னத்தில் குரு உச்சமாயிட்டார் அப்படின்னா அவர் 6ஆம் அதிபதியாகி உச்சம் அடைகிறது அவ்வளவு பெரிய யோகா அமைப்பு கிடையாது. அதனால தான் கடக லக்னத்துக்கு லக்னத்தில் குரு உச்சம் பெறுவது அது ஒரு பெரிய அமைப்புன்னு சொல்ல முடியாது. அவர் வேற எந்த இடத்துல இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்ப்போம். ஆனால் குரு வந்து எந்த வகையிலும் 9ஆம் வீட்டை தான் தொடர்பு கொள்ளணும். 6ஆம் வீட்டுக்கு எந்த வகையிலையும் சேரக்கூடாது, பார்க்கக்கூடாது. இணைந்து இருப்பது அப்படிங்கிறதும் அது எந்த வகை பெரிய அளவில் யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது இல்லை. பெரிய அளவில் யோகத்தை கொடுக்காது. 9ல் குரு இருக்கிறார், அது நல்ல அமைப்பு. மீனத்தில் குரு இருக்க 10ல் மேஷத்தில் செவ்வாய் இருக்கலாம், அதுவும் நல்ல அமைப்பு. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எப்படி வந்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, கடக லக்னம். கடக லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 குடைய குரு 10 குடைய செவ்வாய். 5, 10 குடைய செவ்வாய், 6, 9 குடைய குரு. அப்படி வரும்பொழுது இந்த 6ஆம் வீட்டை இந்த குரு தொடர்பு கொள்ளக்கூடாது. தொடர்பு கொண்டார்னா அந்த கெட்ட ஆதிபத்தியத்துக்கு உண்டான பலன்களை கொடுத்து விடுவார். அதனால அவர் தன்னுடைய 6ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீடான லக்னத்திற்கு மூலத்திரிகோணமாக எப்படி வருது பாருங்க. 6ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீடான விருச்சிகத்தில் இந்த குரு இருப்பது அம்சமான அமைப்பு. எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 12ல் மறைஞ்சு 6ஓட பலனை கொடுக்க மாட்டார். அதே சமயம் 9ஆம் வீட்டை பார்ப்பார். இதுதான் 1, 2, 3, 4, 5 5ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பார். இது அம்சமான யோகம். அதுக்கு அடுத்தபடியாக நான் செவ்வாயை ஏங்கி வச்சுக்கிறேன்னா 7ஆம் இடத்துல அவர் உச்சமடைந்து பாவக்கிரகமாக வச்சுக்கிறேன். அவர் கேந்திரத்தில் தானே உச்சமடைவார். கடக லக்னத்துக்கு கேந்திரத்தில் உச்சமடைஞ்சு 1, 2, 3, 4ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பார். இப்படி வரணும். இது அம்சமான யோக அமைப்பு. 5ல் குரு இருக்க குரு இருக்கும் வீட்டதிபதி உச்சம். அப்படி வந்துடும். இப்போ அம்சமான யோகம். இவர் கேந்திரத்தில் உச்சம் அடைஞ்சு இவர் மூலத்திரிகோணத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்க 6ஆம் வீட்டுக்கு மறைஞ்சு இவர் செவ்வாய் என்ன பண்றாரு, 4ஆம் பார்வையாக தன்னுடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்படி வந்துச்சுன்னா அம்சமான யோக அமைப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செவ்வாய் லக்னத்தை பார்க்கறது நல்ல யோக அமைப்புங்க. ஏன் கேட்டீங்கன்னா இவர் 5, 10 குடையவர். 5, 10 குடையவராகி லக்னத்தை பார்ப்பது நல்ல அமைப்பு. அதுக்கு அடுத்தபடி எங்கே பாருங்க, இதுலேயும் வரும் பாருங்க. 5, 9ஆம் பார்வையாக குருவும் லக்னத்தை பார்த்து விடுவார். ஆக மொத்தத்தில் இது அம்சமுக்கு கடக லக்னத்துக்கு அம்சமான யோக அமைப்பு.
அவங்களும் நல்ல இடத்துல இருந்துக்கிட்டு அவங்களும் அவங்க வீட்டை பார்த்துக்கிட்டு இப்படி அமைஞ்சா இந்த லக்னாதிபதிக்கு நல்ல யோகமைப்புகளை கொடுத்து விடுவார்கள். எந்த வகையிலும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், எந்த வகையிலையும் இந்த செவ்வாய் குருவை சுக்கிரனோ சனியோ பார்க்காம இருந்துட்டா ரொம்ப நல்லது. பார்க்காம இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல அமைப்பு. நான் சொன்னது அம்சமாக வரும் பாருங்க. லக்னத்தை இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். லக்னாதிபதி சந்திரன் அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துக்கோ. அவரும் நல்ல இடத்துல உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா சூப்பரான அமைப்பு. அதே பாருங்க 9ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் அமர்வது அம்சமான அமைப்பு. இப்படி அமையணும். பாவக்கிரகங்களை பொறுத்த மட்டும் அவங்க 5 9 வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அவங்க 1 5 9 வர்றது பெரிய யோக அமைப்புன்னு நான் இல்லைங்கிறேன். அப்படிங்கிறப்ப இங்கே கேந்திரங்கள் இருக்கிறது வாய்ப்பு. 7ஆம் இடமான கேந்திரத்தில் இருந்து 10ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். 10ஆம் வீட்டை 4ஆம் பார்வையாக 10வது கேந்திரத்தை 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அம்சமான அமைப்பு கொடுத்துருவோம். லக்னத்தில் குரு உச்சம் அடைந்தார்னா 6 9 குடையராய் உச்சம் அடையக்கூடாது. 9க்கு நல்லது இருந்தாலும் 6 குடைய ஆதிபத்தியமும் அவருக்கு இருக்குல்ல. அப்போ அந்த கெடுபலன்கள் இருக்கும். அவர் 6ஆம் வீட்டை பார்க்கவில்லை, 9ஆம் வீட்டை தான் பார்க்கிறார். இருந்தாலும் அது அவ்வளவு பெரிய யோகா அமைப்பு கிடையாது. அவர் இப்படி மறையணும், இங்கே மறைஞ்சு இப்படி பார்க்கறது நல்ல அமைப்பு. இங்கே இருந்தார், லக்னத்தில் குரு இருந்தார் அப்படின்னா அது பெரிய யோக அமைப்புகளை கொடுப்பது இல்லை. இந்த மாதிரி செவ்வாயும் குருவும் இருந்தால் தர்மகர்மாதி யோகம் நல்ல யோகத்தை கொடுக்கும். இல்லைன்னா இப்படி இருக்கலாம். ஆனால் அதுவும் மோசம் கிடையாது. 9ல் குரு 10ல் செவ்வாய், இதுவும் நல்ல அமைப்பு. இருந்தாலும் 6 9 குடையவர் ஆட்சி பெறுகிறார். அதுக்காக தான் அது போடாமல் வச்சுருந்தேன். 6 9 குடையவராகி ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெறும்போது நான் எப்படி சொன்னேன், இங்கே லக்னத்தில் உச்சம் அடைஞ்சு 6ஆம் வீட்டனுடைய கெடுபலன்கள் வரும். அதே மாதிரி இங்கே இருந்தால் 6ஆம் வீட்டை கெடுபலன்கள் வந்துருங்கிறக்காக நான் சொல்லியிருந்தேன். அதனால தான் இப்படி இருந்து அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் யோக அமைப்புகளை கொடுக்கும். நீங்களும் பாருங்கள், நிறைய ஜாதகங்களை பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி மறைந்து கொடுக்கும்போது நல்ல யோக அமைப்புகளை கொடுத்து விடும். இதான் தர்மகர்மாதிபதி யோக அமைப்புகளில் நல்ல அமைப்பாக வரும். சந்திரனும் நல்லா அமைஞ்சிட்டாரு, செவ்வாயை பார்த்துட்டாரு அப்படின்னா சொல்ல வேண்டியதே இல்லைங்க. ஆனால் எந்த வகையிலும் செவ்வாய் குருவை சுக்கிரனோ சனியோ தொடர்புகள் இல்லாமல் இருப்பது நல்ல யோக அமைப்பு. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது இன்னைக்கு பாருங்க.